அவ என்ன நினைச்சிட்டா தெரியுமா? இவங்களால தான் எனக்கு இது நடந்துச்சு, இவங்களால தான் எனக்கு இது கிடைச்சது, இவங்களால தான் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் இதெல்லாம் நான் செட் பண்ணது. ஒருத்தங்க அப்பத்தை கொண்டு வராங்கன்னா நான் கொண்டு வர வச்சது. ஒருத்தங்க உன் பிசினஸ்ல சப்போர்ட் பண்றாங்கன்னா நான் ஏற்படுத்தினது. ஆனா நீ எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்ட தெரியுமா? பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாது. யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம். சபையே, தேவனால் மீட்கப்பட்ட உள்ளமே புரிந்து கொள், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் தான் என்னை உயர்த்தி வைத்தாருங்கிற நிச்சயம் இருந்ததுனாலதான் போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை அழைத்த போது யோசேப்பு உதறிவிட்டு ஓடினான். இல்ல, போர்த்திபாரால தான் நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்குமானால் அங்கே அவன் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்றோம், நிறைய இடத்துல சில காரியங்களை கண்டும் காணாது இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே கை வைத்து விட்டு, ஏன்னா அந்த கான்டாக்ட் கட்டாயிடக்கூடாது, இது கட்டாயிடக்கூடாது.